Hi friends, இன்னைக்கு baby corn 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 150 கிராம் baby corn எடுத்துக்கோங்க. மைதா மாவு வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கேன். corn flour வந்து 1 டீஸ்பூன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன். நார்மல் வந்து மிளகாய் தூள் இருக்குங்களா, அது வந்து 1 ஸ்பூன். ஆஃப் லெமன், உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பேபி கார்ன் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லா பேபி கார்னும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும். இதே போல் எல்லா பேபி கார்னும் கட் பண்ணிக்கோங்க. இதே போல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. மைதா, மஞ்சள்தூள், மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதில் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மேலே தண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப தண்ணி வேணாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா வந்து எல்லா இடத்துலையும் ஒட்டணும். உங்களுக்கு கலர் வேணுன்னா கேசரி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா அரை மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து உள்ளே இறங்கும். ½ அன் ஹவர் ஊறட்டும். பேபி கார்ன் நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுக்கும் போது வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பேபி கார்ன் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஒன் சைடு வந்து நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மேலே வந்து கருகிடும், உள்ளே வந்து வேகாத போயிடும். நல்லா எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். பேபி கார்ன் நல்லா எல்லா சைடும் வெந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிகட்டிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான பேபி கார்ன் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.